மொத்தம் முதல்ல சொல்லிடா. உங்களுக்கே தெரியுமே அது யாருன்னு, அப்புறம் என்னையா கேட்குறீங்க? யாருன்னு கேட்டேன். உங்களுக்கே தெரியுமே அப்புறம் என்னையா கேட்குறீங்க? நானும் கேட்டேன். சொல்லு. உங்க அரசு. யார் கூட எனக்கு தொடர்பு இருக்கு? என் அண்ணா அரசு கூட. கூட அது அத்தனை வாட்டி கேட்க இனிக்குது. அவளே சீரியஸா குழம்பிட்டு நானே பயந்து பம்பிட்டு பேசிட்டு இருக்கேன். அவன் கூட குத்து பேசிட்டு இருக்க. அதுதானே எதையோ பறிக்குத்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. என் லவ் யூ கூட மதிப்பு இல்லாம போச்சு. நான் கொடுத்த எல்லாத்துக்கும் மதிப்பு இல்லாம போச்சு. மதிப்பு இல்லாம போச்சு. மதிப்பு இல்லாம போச்சு. இல்ல, கடிக்காதீங்கன்னு போடுறீங்க. உங்களுக்கு எதுவும் கிடையாது. கிடையாது. ரொம்ப தான் உருகி உருகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே அவங்க ஃபீல் பண்ணிட்டோன்னு வந்துட்டீங்க. அடுத்த வீட்லயே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னவங்க தானே புருஷன் பசத்துல வந்துட்டீங்க. புருஷன் பசங்க இல்ல. ஆமா, அன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்கு, ஏதாவது ஒண்ணு கேட்டியா? ஆர்டர் போட்டு வச்சுட்டா. ஆமா, ஆர்டர் போட்டு தான் வைப்பேன். என்ன உங்களுக்கு உங்க அரசு போனதுக்கு தானே ஃபீலிங்கு? ஆமா, யார் நம்ம உண்மையா பசங்க இருக்காங்களோ அவங்க புரிஞ்சா ஃபீலிங் வரதான். எனக்கு உண்மையான பசங்க இல்ல. கூத்த சொல்லிட்டு போயிட்டு கம்மி கொஞ்சம் கட்டுறத எனக்கு எவ்வளவு தேவைப்பட்டாலும் இருந்து என் கூட கட்டி பிடிச்சிட்டு போகணும்னு நினைச்சேன். இப்போ கட்டி பிடிச்சிட்டு போலமுங்க. நேற்று நைட்டு எவ்வளோ தேடணும். காலையிலேயே வந்தேன். மூச்சு திருப்பி திருப்பி போனது நீங்க. இப்போ நிக்கிறது ஹாலில் இருக்கிறது, வாங்க உள்ள போலான்னா வராதது நீங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் காலையிலேயே வந்தேன். நீங்க தான் வேணும்னே உங்க அத்தை வீட்டுல இருந்து லேட்டா வந்தீங்க. எத்தனை ஃபோன் பண்ண வந்துட்டாங்க வாங்க வாங்கன்னு. அங்க கிளம்பி வரலான்னு கிளம்புனா நீங்க அங்கேயும் இல்லை. அப்புறம் ஒரு ஃபீல் ஷேர் பண்ண கூட ஆள் இல்லை. அப்புறம் அதை எங்கன்னா போகணும் போயிட்டு வந்தேன். ஷேர் பண்ண ஆள் இல்லை. இல்லை 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 வந்து கட்டி பிடிச்சோன்னு அடுத்து சொல்லிடணுமா? கையெடுங்க. கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொல்லலை. கட்டி பிடிக்கிறது வேண்டாம் நீங்க தான் சொன்னீங்க. அப்ப நீங்க மேல வந்து கையெடுங்க. சரி அவ்வளவுதானே, நானே எடுக்கிறேன். விடணும். 3 மணிக்கா 2 மணிக்கு கிளம்பிடுவீங்களா? உங்க டியூட்டிக்கு தான். நான் எங்கேயும் போல, வீட்டில் தான் இருக்க போறேன். இல்லை, என்ன அதிசயம்? ஒருன்னு கேட்காம இருந்தா சொல்றேன். ஒருன்னு பேசுறதா இருந்தா எனக்கு எதுவும் தேவையில்லை. எதுவும் நானும் சொல்ல தேவையில்லை. என்னை பத்தி எதுவும் கேட்க தேவையில்லை. சாரி பட்டு. ஒன்றும் வேண்டாம். தெரியாதா என் பட்டு அண்ணனை எவ்வளவு மிஸ் பண்ணுன்ட்டு? அப்புறம் நான் இருந்தேன்னா அதுக்கு ரீசன் இல்லாமல இருக்கும். அப்படி என்ன ரீசன்? இதான் அந்த ரீசனே. நான் கஷ்டப்பட்டுதான் விட்டீங்க, அதான் அந்த ரீசன். ஆச்சா, 2 நாள் என் பட்டு கூட இருக்கணுன்றதுக்காக அந்த ரீசன். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு டியூட்டி பண்ணா அடுத்த நாள் லீவ் அப்படி எடுத்துக்கலான்ட்டு. ஒரு சர்ஜரி பண்ணிட்டோம்னா அதுக்கு 2 நாள் லீவ் கூட எடுத்துக்கலாம். அதான் ஒரு நாள் எடுத்துட்டு ஒரு டியூட்டி பண்ணிட்டு ஒரு சர்ஜரி பண்ணிட்டேன். ஸோ 3 நாள் லீவ் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் தியரி கிளாஸ் தானே. அந்த டைம் தான் நம்ம ஊர்ல இருக்கோமே, அது ஆன்லைன் தானே எனக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே காலேஜ்க்கு ரெகுலரா போற மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் அந்த நிமிஷம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு நான் அதை மட்டும் யோசிச்சு வந்திருந்தேன்னா மீதி இருக்க எல்லா நேரம் உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம்ல, டெய்லி நான் வர வரைக்கும். அதனாலதான் அன்னைக்குன்னா பசங்களும் வீட்டுல இருந்தாங்க. அதனால அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. பாதி நாள் போயிடுச்சு. அதனால நான் டியூட்டியை முடிச்சுட்டு சர்ஜரியை முடிச்சேன். அதனால அதுக்கப்புறம் நைட்டு அப்படியே ஏதாவது தூங்காம ஃபீல் பண்ணீங்கன்னா கூட மீதி இருக்க 3 நாள் ஃபுல்லா உங்க கூட இருக்கணும்னு நான் யோசிச்சேன். இதை சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, பார்த்தாததுக்கும் அடம் பிடிப்பீங்க. அதனாலதான் உங்களை பேச விடலாம். ஆமா, உங்களுக்காக தான் பண்ணேன். இந்த 3 நாள் நீங்க தனியா இருக்க கூடாதுன்னு பண்ணேன். அது முடியும். வெளியே வா. எங்க? சரி கெஞ்சாதீங்க, போலாம். வெளியே போனா டியூட்டி டைம் வரைக்கும் தானே. ஏடு வரேன். ஒரு நாள் எப்பவும் போல இந்த ரூல்ஸ் பிச்சு போடுவேன். நம்ம ஃபோன்ல இருக்குதானே, எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நாள் எனக்கு தரணும்னு ரூலு. அந்த ஊர்ல டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க. ஆனா நீங்க தான் அந்த ஊர்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு அந்த ரூலு? அதெல்லாம் தெரியாது.
தெரியும் கிறுக்கு உன்னை பற்றி. சரி, என் புருஷனுக்காக தான் யோசிச்சது. உங்களுக்காக தான் யோசித்தேன். நீங்கள் தான் உங்கள் பிரபா கூடவே இருந்துட்டீங்க. இப்போ உங்கள் அரசு கூடவே இருக்கீங்க. இனிமேல் அரசு பிடிச்சி போயிரு நீ. ஓ மிஸ்டர் நாட்டுக்கட்டை. வேண்டா, அப்பவே சொன்ன அவன்கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சி பாட நாட்டுக்கட்டை கட்ட. நாட்டுக்கட்டை ஏன், ஒன்றும் பண்ண வேண்டாம். போதும் பண்ண வரைக்கும். இங்க ஒண்ணுமே பண்ணல, உங்க கட்டி பிடிச்சி புலம்பித்தான் இருந்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க போல. ம், எனக்கு தெரியும், நான் இல்லாமல் தான் 8 வருஷம் இருந்தீங்களா, அப்பயே தெரியும் நான் முக்கியம் இல்லை. பத்தாததுக்கு இங்கே வந்து கூட தான் 3 மாதம். இது வந்து என்ன 3 மாசம்? சரி, நான் விட்டு வந்து 3 மாதம். மாசமா? விட்டு ஊருக்குலாம் போனீங்கல்ல, போனாலும் கங்காரு குட்டி மாதிரி தொட்டிட்டு போனது உங்கள் ஃப்ரெண்டு தானே. அதனால புரிஞ்சிடுச்சு, நாங்களாம் அவசியம், ஃப்ரெண்டு தான் முக்கியம். 8 வருஷத்துல எங்க வெளியே போனாலும் நாங்க ஒன்னதான் போவோம், எனக்கே தெரியும். அவன் அவுட்டிங் போனா கூட அவங்க கூட தங்குற மாதிரியும் அப்படிலாம் போக மாட்டான். அவங்க உணவும் எல்லா நாளுமே தூங்குவாங்க அப்படிலாம் கிடையாது. அடிக்கடி அவ கூட சும்மா பாதி நாள் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிதானே. அதுல மோஸ்ட்லி அவ தான் நிறைய வெளியே போவாள். ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அவுட்டிங் அப்பெல்லாம் அவன் என் கூட தான் இருப்பான். பத்தாததுக்கு எங்க ஆஃபீஸ்ல இருந்து வெளியூர் போறதா இருந்தாலும் அது மோஸ்ட்லி நாங்கள் அவ்வளோதான் போவோம். அவன் கூடவே இருந்து பழகிட்டல. திடீர்னு என்ன போனோடனே மனசு அப்படியே ஃபீலிங் ஆயிடுச்சு. விட்டு போகும்போதெல்லாம் குதிச்சுட்டு போவார். இருக்கும்போது குடிச்சு போவேன். மேன், என்னை விட்டு போகும்போதெல்லாம் குதிச்சுட்டு தானே போனேன். போயிட்டு போகிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாம் நடிப்பு. பார்த்தனே அந்த தேவதாஸ் கோலத்தை. கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கள் அண்ணனே பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன சொன்ன? ம், உண்மையை சொன்னேன். ஆனால் உங்க அம்மா அந்த அளவுக்கு நல்லா இல்லையே. இல்லை, இப்படி போயிட்டு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கா. நல்லா கட்டி பிடிச்சா எலும்பு கூட கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குமே. இவனே அப்போ அதுக்காக மட்டும் தான் நான் தேவைப்படுறேன். ஆமா, மொத்தத்துக்குலாம் தான் என் ஃப்ரெண்ட் இருக்கானே. அதுக்கெல்லாம் அவரு ஆமா. விடுங்க விடுங்க. இன்னும் நான் சொல்ல முடியாது. மட்டும்தான் சொன்னீங்க, போங்க வரிசைக்கிட்டே போங்க, விடுங்க. பரவாயில்ல, அவ்வளோ வச்சு தானே அவன் வைக்கும் நீர். வரைக்கும் இது என்ன எதுக்கு வச்சுட்டு போத்துறீங்க, விடுங்க. எந்த ஷூக்கும் அர்த்தம் இல்லை, விடுங்க. அது மாதிரி இருக்கும். இந்தா உங்க ஃப்ரெண்டு, விடுங்க. ம், கட்டி விட்டுரும். தவிர ஒரு வாரம் சேர்த்து வச்சு உன் ஃப்ரெண்டுக்கு போய் கொடுங்க. நீ விளையாட்டு சும்மா அவனு சொன்னான். இல்லை தவிர மனசுல இருக்கிறது வரையும் வந்துடுச்சு இல்லை. வேண்டாம், அவன் பண்ணதை நம்ம புருஷன் ஃபீல் பண்ணுவாரு. கால் கடுக்க வேலை பார்த்துட்டு ஆப்ரேஷன் 4 ஹவர் நின்றுட்டு வந்தேன். என்ன இல்லை தேவையில்லை. ஆனால் இவருக்கு என்னன்னா அவர் ஃப்ரெண்டு ஃபீலிங்கு. அவருக்கு போதைக்கு நான் ஊருக்கு ஆகும், அது வரைக்கும் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி அவர்கிட்ட போயிட்டு வரான். இது ஓவரால வலிக்குதா? ரொம்ப பண்ணிட்டீங்க. பதில் சொல்லு, டாபிக் மாத்தாத. இல்லை, உண்மையை சொல்லு. என்ன கோவப்படுறீங்க. உண்மையை சொல்லு. இல்லைப்பா, என் பாட்டி கிட்ட போய் சொல்லலாம். லைட்டாக வலிக்குது. உண்மையை சொல்லு. இதுமா விடுங்க. மொத்தம் சொல்லிடாத. வீட்டு என்ன மாட்டேன்னு சொன்னேன். கட்டு கட்டிருக்கியா? கட்டிட்டேன், கட்டிலே கட்டிட்டேன். நான் கட்டிட்டாலும் கொடுத்துட்டு கட்டி விட்றேன். இந்தா. நல்லதா? டேன் இது கொஞ்சம் வேண்டாம். ஒரு நல்லா போட்டிருக்க. வலிக்கலன்னுட்டேன். மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து போட்டு கட்டுறேன், அப்புறம் எடுத்துக்காத. ஓ, விளையாடாத. புருஷன் தான் வேணும். எனக்கு என் புருஷன் வேணும். போட்டு கட்டிட்டு அப்புறம் புருஷன் கிட்டே இருக்கணும். கிட்ட போனதுக்கப்புறம் பேசவே மாட்டேன். பெருசாக இருக்கா? என்ன ஒப்பக்கூடாதுன்ற இல்லை இன்னைக்கு விழுந்து ஏதாவது போல ஒன்று மட்டும் சொல்லு. சொல்லு. இல்லை, மறைக்கிறேன். என்கிட்ட இருந்து மறைப்ப. நல்லா சொல்லிட்டேன்ல. நீ கொஞ்சம் தேவையில்லை கூட நான் பார்க்குறேன். எனக்கும் கொஞ்சம் மாட்டேன். எனக்கு ஹெல்த் தான் முக்கியம். எனக்கும் ஹெல்த்துக்கு இங்கே வரக்கூடாது, என் கிட்டே வரக்கூடாது. என்ன பொறுத்துற? என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு. மாட்டீங்கல்ல. மாட்டேன் சொல்லு. கிட்ட வீங்கிடுச்சு உடம்பு சொல்லியிருக்கீங்க. நான் பார்த்து ஒரு மாதிரி குழந்தைக்கு கூட சொல்லியிருக்கேன்ல. நீ எதாவது சர்ஜரிக்கு போக சொன்னோம். 3 பண்ண சரியாக போகிறேன். அப்போ ஒரு நாள் இப்பயா கூட ஹாஸ்பிட்டல் இருந்துருக்க போகிறேன். என் புருஷன் அப்செட் ஆகணும், எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். உனக்கு தான் பார்க்குறேன். இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. எல்லாத்தையும் மறை. நான் சொல்லிட்டேன், சும்மா மறைக்கிறேன்னு சொன்ன அவ்வளோதான். அது சின்னதாக தான் இருக்கு. நீங்கள் பார்த்து அதுக்கு டென்ஷனே கத்துவீங்கல்ல, அது கடுப்பாயிடும். எனக்கு அப்புறம் மூணு ஆகிடும். ஏதோ சொல்லி சமாளிச்சிரு. அப்புறம் நான் 3 வார்த்தையை சொல்லிட்டுருவேன்.
எனக்கு வர முகூர்த்தம் வராது. சொல்லுவோம். ஆனா உங்க நினப்பு வேற ஒருத்தர்கிட்ட இருக்கும். நாங்க என்ன பண்ணட்டும்? எழுதி குடிச்சிட்டு எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன்ல. ஆமா, மாட்டேன். அது அக்கம்மோ. சரிங்க அரசு புருஷா. என்ன இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ற? அரசு புருஷன் அரசு புருஷன் தானே சொல்ல முடியும். இருக்க பிரபாவதி புருஷன், நேத்தி வந்து அரசு புருஷன். இன்னும் எத்தனை பேர் வருவாங்க காம்படிஷன்? ஆட விட்டுருல, அதான் பணத்தை. எங்க வாயை அடக்கிட்டீங்கன்னா அங்க போய் கொஞ்சம் கொலாவுங்க. கட்டணம் வேற வரந்துப்பாங்க. நீ வச்சிருக்கியா? குடும்பத்துக்கு 2 பேர் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நானு? வெறும் உங்களுக்கு புடிச்ச பண்ணி தானே. பிச்சை பண்ணி அவளே ஒரு ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டாலும் ஃபீல் பண்ணதுக்கு இப்படி வச்சு செய்வ நீ. வச்சு செஞ்சுட்டாலும் உனக்கு வச்சுட்டு போட்டா தான் சரி போட்டு இன்னும் வேண்டாம். வேணும். இல்லை மட்டும் அப்படி வாரி வாங்கிட்டு என்னைக்கு தந்திருக்கீங்க? வாங்குறது தான் நம்ம பழக்கம். வாங்கிக்கவும் தயாரா இல்லை. கொடுக்குறோம், வச்சுக்கிறது வச்சுக்காதும் உங்க இஷ்டம். ஒன்றும் வேண்டாம். பொழுது விட்டிடமா இருக்கு. கீழே இறங்கலாமா? இங்கே துண்டானு நல்லா இருக்கு. இருக்கும். கலர் வந்து பார்த்தாங்கன்னா ஆப்பு இருக்கும். அதை பார்த்துட்டு போட்டோம். போலாமா? எல்லாரும் தூங்கிட்டா மாட்டிப்போம். ஆரம்பிச்சுட்டு தூங்க. தங்கம் கெஞ்சியும் ஏமாத்தாத, மாட்டிக்க போறோம். இருக்கும் பேசணும் பழக்கம். விடு. தூங்கலாம். இது டெரஸ், எழுந்துருவா போலாம். இல்லை யார்கிட்ட வர போறா? தூங்குடா. அதுக்கு இல்லை, தூங்கலாம். விளையாடாதே. பார்த்துக்கலாம், தூங்கும். நீ தூங்க, நான் போயிட்டு வரேன். அப்படி இன்னும் பிரச்சனை நல்லதான இருக்கு. வீடு தூங்கலாம். எனக்கு இருக்கா? நீ தான் ஆசைப்பட்டு வந்த. சரி, கீழே போய் தூங்கலாம் வாங்க. நல்லா இருக்கு. ப்ளீஸ். நீ யாராவது மாடிக்கு வந்தா மாட்டிப்போம். ட்ராவர் போகிறோம், அதுக்குள்ளே இருக்கு போகலாம். கொஞ்சம் நேரம், ஆஃப் அன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தங்கல்ல வாங்க போனதுப்பா. உனக்கு மாடியில் இருக்கணும், நீங்க இருங்க. உடனே கூட தான் தூங்குங்க. வேண்டாம், எனக்கு பயமா இருக்கும். போலாமா? இந்த நைட் ஃபுல்லா இருந்துட்டோம்ல. இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு போகலான்னு டாக்டர் தான் அப்புறம் வயலி கொடுத்துரும். இருக்காது. இதுக்கிட்ட கெஞ்சுறது வேஸ்ட். மூவ் பண்ணுங்க போ. கோல் காலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காய துணி இப்ப கேக்குறீங்க? மறந்துட்டோமா? இன்னைக்கு தேடும் போது அதை காணும் தெரிஞ்சது. சரி வாங்க போய் தேடுவோம். செத்த என்ன இவங்க குரல் கேக்குது? அம்மே, அம்மே, பிடிச்சி வயல் கடிச்சிடும். உங்க மாமி குரல் கேக்குது. பேசுவாங்க. அடி ஏறி வராங்க. அம்மே கம்முன்னு அம்மே விளையாட விடு. அம்மா பேத்தாத, எந்த குரலும் கேட்கல. இந்த கிறுக்குட தான் மாட்டதான் போறேன். கீழேயும் போக முடியாது, படியில வராங்க. நான் என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கோ. அவங்க ஏறி வராங்க, இப்ப என்ன பண்றது? மாட்டோம். அவங்க பிளான்ல என்ன அவங்ககிட்ட அசிங்கப்பட வைக்கணும். அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அவங்க முன்னாடி. என்ன? இல்ல, அவங்க இப்படி வந்து என்ன பார்க்கணும்னு அசிங்க அசிங்கமா பேசணும். அதானே பேசணும். வாங்க போலாம். இப்படி வந்து சீக்கிரம் எனக்கு மாட்டி விட்டுட்டீங்கல்ல. இப்போ வராங்க, என்ன பண்றது? பார்த்துட்டு போட்டோம். போட்டோம். அதானே உங்களுக்கு என்ன? ஓய் இல்ல, எதுவுமே ஆசைப்படுறது இல்லை இந்த வீட்டுல. ஆசைப்பட்டாலும் அசிங்கப்படணும்னு ஆயிடுச்சு. படக்கூடாது. என்ன அமைதியா இருக்க? என்னன்னு சரி நீ தூங்கு, நான் என்ன போய் வச்சுக்கிறேன். நான் மொட்டை மாடியில தூங்குனா அவங்க அப்படி நம்பிடுவாங்க தனியா. என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும். வளர தைரியமா தூங்குன்னு சொல்லு. உங்க ரூம்ல இருந்து பெட் எடுத்துட்டு வந்து போடுங்க, தைரியமா தூங்குறேன்னு சொல்லுவேன். என்ன பண்ணிட்டு போட்டு வாய் திறக்காது. அதிகா ஆசை தானே பட்டேன். நீ ஏன் ஆசைப்பட்டு கேட்டா? அதான் நான் மனுஷங்க கிட்ட எதுவும் ஆசைப்படுறதே இல்லை. நான் உனக்கு கேட்டாலும் என்னை விட மாட்டேன்னு தெரியும். நான் உனக்கு கேட்டுட்டேன்னா அவ்வளவுதான். நீ அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, நான் பார்த்துப்பேன். எதுக்காடா நான் திருப்பி தர? நீ அழுறது என் கூட இருக்கிறத பத்தி உனக்கு புரியுதா இல்லையா? எவ்வளவு அசிங்கப்படுத்த போறேன்னு என் கூட இருக்கிறது உனக்கு புரியுதா? என் கூட இருக்கிறத அசிங்கப்பட்டு இருக்கிற கோவம் வருது.
யார்கிட்ட அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சு நான் அங்கேயே படுபோறேன். சொல்றது காதுல எதுவுமே விடாது. இதை பாருன்னு அழாம பார்த்துட்டு சொல்றேன். அவங்க படி ஏறிட்டாங்க, டெரஸ் கிட்ட திறக்க போறாங்க சொல்லிட்டேன். இது அவங்க ஒரு இதுல போயிடுச்சு. பாரு நான் எப்படி இருந்துருவேன் பார்த்துக்கோ. என்ன என்னதோ ஒரு பிரச்சனை, அதான் அசிங்கப்படுறது ஆயிடுச்சு. இல்லை விடுங்க, என் கையாவது விடுங்க. உங்களுக்கு பார்த்துக்கோ. அவங்க நான் மட்டும் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரிய போகுது. அப்புறம் என்ன வேணாம் விடுங்க. என் பிடிச்சிட்டு இழுத்து பார்க்குற அளவுக்கு தைரியம் கிடையாது, புரியுதுல்ல? சரி அப்ப நான் உள்ள போட்டுமா? முட்டை வியாபாரமா இருக்கு. வேற இல்ல. அவன் இதே உள்ள போயிடலாம், இல்லை நான் உள்ள போயிடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் கை காலம் சும்மா இருக்காது பேச சொல்லிட்டேன். என்ன அப்புறம் பிடிச்சிக்கலாம், போடு உள்ள நான் வச்சுக்கிறேன், புரியுதுல்ல? பாடி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகேமா, ரவுடியாவே இருந்துக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள மொட்டை மாடல யாருமா அது பார்த்துட்டு இருக்காரு? தெரியலையா நீ வச்சுட்டு ஒரு எங்க வச்சுட்டு போறோம். பார்த்துக்கிறேன், அமைதியா இருக்கே இல்லையா? கூட கூட விட்டுருவேன். முட்டை தேடி வரும். தெரியாது கொண்டு கொடு, இல்லை நானே ஒரு விடுவேன். உண்மை உனக்கு எடுக்கவா? குடும்பமே சோதிக்குது என்ன, இந்த குடும்பம் ஏன் தான் இப்படி இருக்கும்? கேட்காதான் அவளை சிக்கிட்டல, உன் பார்த்துக்கிறேன். சும்மா ஓடிக்கிட்ட இருக்கா கிச்சு முட்டதா தூங்குறாங்க. யாரா இருந்தா நீ வாங்க, நம்ம போய் நம்ம பர்த்டே தேடும். சும்மா யாருன்னு தெரியாம புள்ள பெட்ஷீட் மாதிரி இல்ல, நான் வந்து மாதிரியே தூங்க நினைச்சிருப்பான். தூங்குறான் இப்ப என்ன, ஃப்ரெண்டு வேற இல்லல்ல, அதனால தூங்கணும்னு நினைச்சிருப்பான். நான் தனியா தூங்க மாட்டானே. அப்பாவே இருக்கிறான், போட்டு கொடுத்தே அவனுமே. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே காட்டி கொடுத்துருவேன். பிளாக்மெயில் பண்றீங்கல்ல, இருக்கதும் புருஷன் கூட, புரியுதுல? இருந்தாலும் சும்மா இந்த இருந்தாலும் டென்ஷன் ஆயிடுவேன். கத்தினா பார்த்துக்கோ. கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது பயத்துல காதல் இல்லை. நீங்க மூச்சு கட்டுறீங்க. என் பொண்டாட்டிட்டு வந்து கத்துக்கிட்டு வந்தேன். எப்பா என்ன பண்ற? தூக்கு தண்ணி டமாட்டில் எதுக்குமா உள்ள படிக்க சொல்லுவேன். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏய் எழுந்துடா. குடிச்சு வச்சு குடிச்சிட்டு இருக்கதே கொஞ்ச நேரம், அது பொறுக்காதே ஓட்டலாம். நம்ம தெத்தி விட்டாதான் நான் வாழ முடியும் போல. இந்த இடத்துல தள்ளிட்டு போனா தான் வாழ முடியும். என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் தூங்கி தானே இருக்கேன்? மாடியில் ஓடப்பட்டு இருக்க, பனிலாம் விழுது. உங்கம்மா நல்லா இருக்கு, இதுதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் போறப்போமா. மாடியில தனியா படுக்க பயமா இல்ல? நம்ம வீட்டு மாடி தானே, எதுக்கு போய் போனோம்? பாய் இருக்கு, ஒரு பெட்டை வர தூக்கிட்டு வந்து போட்டிருக்க. பாயில தூங்கலாம்னு நினைச்சு சில்லு இருந்துச்சு, அதனால பெட்ல படுத்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? தனியா தூங்குறியே. அம்மா என்னம்மா காலங்காத்தால தூக்கத்தை கழிச்சிட்டு விருப்பத்திட்டு இருக்கீங்க? மெதிப்பை மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க மாடியில. அவன் எல்லாமே மாற மாட்டான், ஆனா இவன் மட்டும் தானே படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு துணி எடுக்க வந்தோம். எடுத்துட்டு போங்கம்மா, தூங்குறவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு. சரி தூங்க தூங்கன்னு சொல்லல. பையன் கை வச்சு சும்மா இருக்க தப்புற சிரிச்சிட்டு மாட்டிடுவோம். சவுண்டா கத்துல என்ன மட்டும் சொல்லட்டுமா? சும்மா வச்சு கிளிக்க பண்ணாதீங்க. நீ குடுத்தீதான் சொன்ன என்ன பண்ணுன்னு சொன்ன, நீ குடும்ப வேண்டிய இருக்கு. சேட்ட பையா, அவனே பயந்துட்டு இருக்க, வெறுப்பேத்துற. அனுப்பிவிடு. முடியாது. பேசுறேன். என்ன எடுக்க வந்தீங்களோ எடுத்துட்டு கிளம்புங்க. என்னமா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை பாக்கலடா, தேடிட்டு இருக்கேன்டா. உங்க தேடுங்க. இந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் பாருங்க. சரிம்மா. அது இங்க இருக்கு, கண்டுபிடிச்சாலும் இங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கான், அதை தர்றேன். ஏன் படுத்துட்டு இருக்க அப்படித்தானப்பா? என்ன ஒண்ணும் இல்லப்பா. போயிட்டு வந்தாலே பண்ணுப்பா. தனகட்டா பேசுறாங்க. அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன பண்றாங்க? இங்கதான் இருக்காங்க. ரொம்ப நகை போயிட முடியாது. புருஷா மொட்டை மாடல கொடுக்கலாம்னா நல்லா இருக்கு. இருக்கும் சரக்கு அடிச்ச மாதிரி போதை எவ்வளவு ரொம்ப வளராம பப்பிட்டு புருஷ மரியாதையே இல்ல. அவன் இவன்ற கெட்ட வார்த்தை பேச ஒரு நாலஞ்சு கெட்ட வார்த்தை பேசுவ பாத்துக்கோ. கொடுக்க அம்மாவை ரொம்ப மூடப்பட்டு அம்மா இருக்காங்க. என்னென்ன சட்டை பண்ற? வேலைக்கு பூச்சி நல்லா ஒரு ஷூவை கத்துக்கிட்டா இருப்பா. உனக்கு கீழே போனோன்னு உனக்கு இருக்கு. நல்லா மொத்தம் மொத்தம் இல்லையா பாரு. தேடியாச்சு. நானும் ஒண்ணு பறந்து போயிட்டு இருக்கோம். எனக்கு யார்கிட்ட இருக்கான்னு கேட்டோம்.
ஏய் ம்ஹும். சரிடா சீக்கிரமா கீழே வா. பெட் ஓரமா சுத்திவே இல்லை, கீழே எடுத்துட்டு வா. நான் கீழே போறேன். ம். ஒண்ணுமே சரியில்லை. பிடிச்சிட்டு ஒரு வேண்டிதான் வந்துட்டு இருக்கா. என்ன முத சொல்லிட்டு அதிகமா வச்சுட்டு இருக்கிறீங்க? எதுவும் பண்ணடா. இப்ப என் காலில் தெரியப்பட்டுருச்சு. எப்படிப்பட்டாலும் எனக்கு தெரியாது. வா, என்கிட்ட ஒவ்வொரு செகண்டும் ஒரு யுகமா போகுதுடா. நம்ம குடும்பம்டா இது. கார்டியோ டாக்டருக்கே கார்டியோ பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான குடும்பம்டா இது. வா, அவனை வாட உனக்கு கீழே இருக்கு. சாரிப்பா. ஓ, உங்களுக்கு கீழே வச்சிருக்கான். அப்போ புத்தகம் திருந்த மாற்றல இருக்கிறீங்க உனக்கு. இருக்கிற மாதிரியே இருக்கு, இல்லாத மாதிரியே இருக்கு. என்ன கதை? மாடு மாடு மாடு. சரி தூங்கலாமா? அப்புறம் என்ன வேற எட்டனை மாட்டுறதுக்கு? தூங்குறது கீழே இருப்பாங்க. பெட்டோட பெட்டாட சுத்தி கூட்டு போயிடுங்க. பெட்டு தூக்க முடியல, 1 நேரம் வச்சு தூக்கிட்டு போகணும். ஓ, அப்படி நான் அப்படியே தான் தூக்கிட்டு போவேன், இதுக்குள்ள வச்சு தூக்கிட்டு போக மாட்டேன். இல்ல, இன்னும் கிட்ட வருவீங்கல்ல பாத்துக்கிறேன். ஆல்ரெடி கிட்ட வர்றது ரொம்ப அதிகம் இது. எனக்கு குண்டு சொல்லிட்டல. நான் அப்படி சொல்லல, இன்னும் தூக்கிப்பேன். ஆனா பெட்டுக்குள்ள வச்சு அது கூட்ட தொட்ட மாதிரி இருக்கும், அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு காயப்படுத்திட்டீங்கல்ல, இனிமே நீங்க எதுக்கு தான் சாப்பிட மாட்டேன். இப்ப எது கொடுக்க போறேன்றதுனால இந்த பெட்டு இல்ல, தேவையில்ல. வைக்கிறத சரி, கீழே போலாமா? போதும். இடம் இருக்குடா, தூக்கம் வருதுடா. கீழே போலாம், நம்ம ரூம்ல தூங்கலாம். தைரியமா தூங்குவோம் ப்ளீஸ். தூக்கம் காலிச்சு சொல்லிட்டு எந்த போக மாட்டேன். சும்மா கூட பாத்துக்கிறோம். அப்ப சரி, வா போலாம். போகலாம். ஓகே போலாம்.